මම නුඹට කුමක්ද நான் உனக்கு என்ன කළ යුතුද? செய்ய வேண்டும்? යේසුස් වහන්සේ අහන ප්‍රශ්නයක්. இயேசு கேட்கிற கேள்வி இது. මම වාට මොනවද කරන්න අවශ්‍යයි? நான் உனக்கு என்ன செய்ய මේ வேண்டும்? රාත්‍රියේ ප්‍රශ්න තමයි මගේ යේසුස් වහන්සේ ඔබට අහන්නේ. இதே கேள்வியை தான் என் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் கேட்க අද போகிறார். රාත්‍රිය ඔබ ඇයි ඇවිල්ලා සිටින්නේ? இன்று இரவு நீங்கள் எதற்காக මම වාට வந்தீர்கள்? මොනවද කරන්න ඕනේ කියලා යේසුස් වහන්සේ අද අහනවා. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு இன்று கேட்க අද போகிறார். අවසානයේදී මා යාක්ෂා කරන මොහොතේ இன்று கடைசியாய் நான் ஜெபிக்கும் பொழுது, ඔබ ඒකට ප්‍රතිචාරයක් දෙන මොහොතේ நீங்கள் அதற்குரிய பதிலை கொடுக்கும் பொழுது, උන්වහන්සේ ඒ දේ ඔබට අනිවාර්යෙන් කරයි. நிச்சயமாகவே அந்த காரியத்தை அவர் செய்வார். බයිබලයේ මාර්ක් පොත வேதத்திலே மாற்கு புத்தகம் 10:46 மாற்கு 10:46 ඔවුන් යෙරිකෝට පැමිණෝය. උන්වහන්සේ තමන් ගෝලයන් මාත් සමග යෙරිකෝවෙන් පිටත්ව යන කල තිබේයුස්ගේ පුත්‍ර වූ බර්තිමේස් නම් අන්ධ වූ ඉංගන්නෙක් පාර අයිනේ ඉඳගෙන උන්නේය. ඒ නාසරිය යේසුස් වහන්සේ බව ඔහු අසා දාවිද්ගේ පුත්‍ර වූ යේසුස් වහන්සේ මට කරුණා කළ මැනවයි මොරගසන්ට පටන් ගත්තෝය. එවිට ඔවුන් නිස්සබ්ද වන ලෙස බොහෝ දෙනෙක් ඔහුට සැරකලෝය. නමුත් ඔහු දාවිද්ගේ පුත්‍රයා මට කරුණා කළ මැනවයි වඩා මොරගැසුවේය. தமிழில் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிக்கோக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிக்கோ விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமே என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நாசனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා යේසුස් වහන්සේ මාත් සෙනග සමග ගෝලයන් සමග උන්වහන්සේ එරිකෝ සිට උන්වහන්සේ පිටත් වෙන්න පටන් ගත්තා. வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களோடும் சீசர்களோடும் எரிக்கோவை விட்டு புறப்பட தொடங்கினார். එරිකෝ කියන්නේ සාපය. எரிக்கோ என்றாலே சாபம். සාපය කියනව තැන තමයි එරිකෝ. சாபம் என்கிற இடம்தான் எரிக்கோ. ඒ එරිකෝ සාපයේ ඉන්නව ඒ ගෝලයන් ඒ වගේ සෙනගව උන්වහන්සේ ඒ ස්ථානෙන් උන්වහන්සේ එළියට ගෙනාවා. எரிக்கோவாகிய அந்த சாபத்திலே இருக்கிற ஜனங்களையும் தீசர்களையும் அந்த சாபத்திலே இருந்து வெளியே கொண்டு අද வந்தார். දේ මේක සිදු වෙන්න යනවා. இன்று இரவு கூட்டத்திலும் அது நடக்க මගේ போகிறது. යේසුස් වහන්සේ ඔබගේ සාපෙන් ඔබ එළියට ගෙන්න යනවා. என் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபத்திலே இருந்து வெளியே கொண்டு வருவார். සමහර වෙලාවට ඔබ කියන්න පුළුවන් මට ඒක කර්මයක් කියලා. சில நேரங்களில் நீங்கள் சொல்லலாம், அது எனக்கு ஒரு கர்மம் என்று. ඒ කර්මේ ස්වාමීන් වහන්සේ අද ඔබ එළියට ගෙන්න යනවා. அந்த கர்மத்தில் இருந்து தாமே இயேசு கிறிஸ்து உங்களை வெளியே கொண்டு வர ඔබගේ போகிறார். දෙමව්පියන් කරපු වැරදි නිසා ඔබට සාපයක් දෙන්න உங்கள் පුළුවන්. பெற்றோர்கள் செய்த தவறின் நிமித்தம் உங்களுக்கு அது சாபமா இருக்கலாம். නැත්නම් ඔබ යම් කිසි වැරද්දක් කරපු නිසා මනුෂ්‍යයන් ඔබට සාප කරලා ඒ සාපට ගොදුරු වෙලා ඇති. இல்லாவிட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்ததின் நிமித்தம் மனிதர்கள் சபித்ததின் நிமித்தம் அந்த சாபத்துக்கு நீங்கள் உள்ளாயிருக்கலாம். සාපය මනුෂ්‍යව එළවයි. சாபமானது மனிதர்களை துரத்தும். ඔබ මනුෂ්‍යෙක්ට වංචාවක් කරුවොත් ඒ සාපය ඔබ එළවයි. நீங்கள் ஒரு மனிதனை ஏமாற்றினால் அதற்குரிய சாபம் உங்களை මනුෂ්‍යෙක් துரத்தும். ඔබ රැවටුවොත් ඒ සාපය ඔබ එළවයි. மனிதனை நீங்கள் ஏமாற்றினால் அந்த சாபம் உங்களை துரத்தும். මනුෂ්‍යෙක්ට ඔබ අයිතිකමක් කරන මොහොතේ ඒ සාපය ඔබ ஒரு එළවයි. மனிதனுக்கு நீங்கள் தவறு செய்யும் பொழுது அந்த சாபமானது உங்களை துரத்தும். ඔබ සතුටින් ඉන්න එක වැරද්දක් නෑ. நீங்கள் சந்தோஷமா இருப்பது தவறல்ல. ඔබ ප්‍රීතිමත් ජීවිතයක් ජීවත් වෙන එක වැරද්දක් නෑ. மகிழ்ச்சியாய் வாழுங்கள், அதுவும் பிரச்சனை இல்லை. යම් කිසි පවුලක් යම් කිසි කෙනෙක්ගේ ජීවිතයට හානියක් ඇති කරනවා නම් ඒක සාපයක්. ஒரு குடும்பத்துக்கோ தனிப்பட்ட ஒரு நபருக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு தாக்கத்தை செய்கிறீர்களா, அதுதான் சாபம். ජීවමාන දෙවියන් වහන්සේ අත්හැරලා වෙනත් දෙවි කෙනෙක්ව නැත්නම් රූපයක් වඳිනවා නම් ඒක සාපයක්. ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு வேறு தெய்வம் இல்லாவிட்டால் சிலை வழிபாடு செய்கிறீர்களா, அது சாபம். ඒ සාපය ඔබ අල්ලයි. அந்த சாபம் உங்களை பிடித்துக்கொள்ள. ඒ සාපය ඔබගේ දරුවන් වල්ලයි. அந்த சாபம் உங்களை பிள்ளைகளையும் பிடிக்கும். සමහර අය මත්
මත්ද්‍රව්‍ය විකුණනවා. சிலர் வந்து போதைப் பொருளை விற்கிறார்கள். ඒ මත්ද්‍රව්‍යට තරුණ ළමයි අවුනාම அந்த போதைப் பொருளுக்கு வாலிப பிள்ளைகள் அகப்பட்டதும் ඒ පවුල් කොච්චර දුකට පත් වෙනවද? அந்த குடும்பம் தானே எவ்வளவு ඒ வேதனைப்படும். ගෑනු ළමයි අයිස් වලට ඇබ්බැවුනම ඒ පවුලේ සමාදාන නැති වෙනවා. பெண் பிள்ளைகள் அந்த ஐஸ் என்கிற போதைப் பொருளுக்கு அகப்பட்டால் அந்த குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை. විකුණන මනුෂ්‍යයා ඔව් ලස්සන්ට ගෙවල් අදාගෙන මාලිගා අදාගෙන ජීවත් වෙනවා. விற்கிற மனிதன் நன்றாக வீடு வாசல்களோடு அவன் இருக்கிறான், வாழ்கிறான். හොඳ වාහනවල් තිබෙනවා. அவர்களுக்கு வாகனங்கள் உண்டு. 5 star hotel එකේ නිදාගන්නේ. 5 ஸ்டார் ஹோட்டலிலே நித்திரை සැප செய்கிறான். ජීවිතයක් ජීවත් වෙනවා. செல்வ செழிப்பான வாழ்க்கை. නමුත් ஆனாலும் දරුවෙක් ඉපදෙන මොහොතේ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ඔගේ දරුවගේ ඇස් පේන්නේ නැහැ. அந்த குழந்தையுடைய கண் தெரியாமல் ඔය போய்விடும். දරුවගේ අත්පය වැඩ කරන්නේ නැහැ. கால் கைகள் அந்த பிள்ளைகளுடைய வேலை செய்வதில்லை. ඒකයි அது ஏன்? ඒ දෙමාපියන්ගේ කඳුල அந்த பெற்றோர்களுடைய ඒ கண்ணீர், දෙමාපියන්ගේ කඳුල ඒකට සාපයක් වෙනවා. அந்த பெற்றோர்களுடைய கண்ணீரானது அது சாபமாய் மாறுகிறது. සාපය ඔබ ජීවත් වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. சாபமானது உங்களை வாழ வைக்காது. සාපය ඔබ ඉස්සරහට යන්න ඉඩ දෙන්නේ නැහැ. சாபமானது உங்களை முன்னோக்கி செல்ல விடாது. සාපය ඔබගේ ව්‍යාපාර දියුණු වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. சாபமானது உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்ற விடாது. කොච්චර පවුල් යම්කිසි වේදනාවෙන් ජීවත් වෙනවද? எத்தனை குடும்பம் தாமே வேதனையோடு துக்கத்தோடு வாழ்கிறார்கள். සමහර අය සමහර ගෑන් ළමයිගේ ජීවිත නැති කරලා ஒரு சில பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். අම්මා කෙනෙක් තව ගෑන් ළමයි ගැන වැරදි කියනවා. ஒரு தாய் இன்னொரு பெண் பிள்ளையுடைய குறித்து தவறு ඒ சொல்லுகிறார். මොකද පවුල් ජීවිත නැති වෙනවා. அந்த வேளையில அந்த குடும்பமே நாசமாகிறது. ඒක සාපයක්. அது சாபம். ඒ සාපය අල්ලයි. அந்த சாபம் பிடிக்கும். කෙනෙක්ගේ වැරද්ද ඔබ එළියට දානවා නම් ඒක සාපයක්. ஒருவருடைய தவறை நீங்கள் வெளியே போடுகிறீர்களா, அதுதான் சாபம். ඒ සාපය ඔබ අත්හරින්නේ. அந்த சாபம் உங்களை விடாது. අද උංගා දෙනෙක්ගේ පුරුදු එක තමයි. இது அநேகருடைய பழக்கமே අරයා මේ அதுதான். වගේ දෙයක් කරලා அவர் තියෙනවා. இப்படி செய்திருக்கிறார். එයාද එයා මේම කෙනෙක්. அவர் இப்படிப்பட்டவர். මේක ඔබ අත්හරින්නේ. இதை நீங்கள் விட்டு விடுங்கள். මේක ඔබ අත්හරින්නේ. இது உங்களை விடாது. ඔබගේ ජීවිතේ ප්‍රීතිය නැති කරයි. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் இல்லாமல் ඔබ போகும். මොන දේ කරනවද? நீங்கள் எதை செய்கிறீர்களோ ඒ දේම ඔබගේ පවුලට ඔබගේ නිවසට සිදු වෙයි. அதுவே உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும். ඒක සාපයක්. அது சாபம். ඇයි ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්න? ஏன் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை? ඇයි ඔබ කොටු වෙලා ඉර වෙලා ஏன் ඉන්නේ? நீங்கள் සිக்கப்பட்டு அகப்பட்டு இருக்கிறீர்கள்? ඒක යම්කිසි සාපයක් වෙන්න அது පුළුවන්. ஏதோ ஒரு சாபமாயும் இருக்கலாம். ඒක මොන සාපයක් කියලා ඔබ දන්නවද? அது என்ன சாபம் என்று உங்களுக்கு தெரியுமா? සමහරට ඔබ දන්නේ නැතුව ඇති. ஒரு சில நேரங்கள் அது தெரியாமல் இருக்கலாம். නමුත් මම ඔබට කියන්න කැමතියි. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මගේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ என் இயேசு கிறிஸ்து උන්වහන්සේ කුරුසේ அவர் சிலுவையிலே උන්වහන්සේ මැරුණා. அவர் மரித்தார். උන්වහන්සේගේ උන්වහන්සේට කටු ඔටුන්නක් උන්වහන්සේට තැබුවා. அவருக்கு முள் கிரீடத்தை வைத்தார்கள். උන්වහන්සේගේ ශරීර කටුන ඔළුවේ තබලා ඒක ගැව්වා. அந்த கிரீடத்தை வைத்து விட்டு அதற்கு அடித்தார்கள். ඒ සාපය නිසා அந்த சாபத்தை උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், නුඹගේ සාපය உன் சாபத்தை මම ලබා ගන්න. நான் ஏற்றுக்கொண்டேன். නමුත් නුඹ මාව පිළිගන්න. ஆனால் நீர் என்னை ஏற்றுக்கொள்வாய் என்றால் මම නුඹගේ සාපය ගන්නවා. நான் உன் சாபத்தை நான் ඔබගේ எடுத்துக்கொள்கிறேன். හැම සාපෙන්ම නිදහස් කරන්නට මගේ යේසුස් වහන්සේ තා බලවන්තයි. ஆமென். இன்று உங்களுடைய எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலையாக்க என் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். මගේ යේසුස් වහන්සේ බලවන්තයි. என் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். ඔබගේ ජීවිතේ සාපයක් තියෙනවා කියලා කොහොමද දන්නේ? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சாபம் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? යම් කිසි දෙයක් ඔබ ඇනගෙන තියෙනවා නම් ஏதோ ஒரு காரியம் உங்களை குற்றிக் கொண்டிருக்கிறதா? ඔබට වේදනාවක් ඇති කරනවා නම් உங்களுக்கு ஒரு வேதனையை ஏற்படுத்தும் என்றால் එහෙනම් ඔබගේ ජීවිතේ සාපය තමයි. அப்படி என்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே சாபம். ඒ කටු එක මගේ යේසුස් වහන්සේ දරාගත්තා. அந்த முள்ளையே என் இயேசு கிறிஸ்து தாங்கிக் கொண்டார். මේ රාත්‍රියේ இன்று இரவு අද අලුත් ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. இன்று ஒரு புதிய வாழ்க்கையை வாழலாம். කිසිම කෙනෙක් ගැන වැරද්දක් කතා කරන්න එපා. எந்த ஒருவரை குறித்தும் தவறு பேச வேண்டாம். කිසි කෙනෙක්ව නක්නව ඒගොල්ලන්ගේ නිර්වස්ස කරන්න එපා. எந்த ஒரு நபரையும் நிர்வாணப்படுத்த வேண்டாம். ඔවුන්ගේ පාපය අනිත් අයට පෙන්වන්න එපා. அவர்கள் பாவத்தை இன்னொருவருக்கு காட்ட வேண்டாம். ඒක සාපයක්. அது ඒක சாபம். ඔබට පමණක් නොවේ. அது உங்களுக்கு ඔබගේ மாத்திரமல்ல, දරුවන්ටයි உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படும். මේ නිසා ඔබගේ ජීවිත කොටු වෙලා ඇති. இதனாலே உங்கள் வாழ்க்கை சிக்கப்பட்டு இருக்கலாம். මගේ යේසුස් වහන්සේ ඒ සාපෙන් ඔබ නිදහස්. என் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்திலிருந்து உங்களை ඔබ விடுதலை හිතනවා මේක ප්‍රශ්නයක් කියලා. நீங்கள் நினைக்கிறீர்கள் இது ஒரு பிரச்சனை என்று. இல்லை,
මේක සාපය. இது சாபம். අද ඔබ කියන්න ඕනේ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். යේසුනේ இயேசுவே මව සාපෙන් ගලවන්න என்னை කියලා. சாபத்தில் இருந்து ரட்சித்தார். උන්වහන්සේ ඔබව සාපෙන් ගලවයි. அவர் உங்களை சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென். ஆமென். පැත්තල සඳල උනා ප්‍රශංසා කරමු. நாங்கள் கரங்களை தட்டுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். උන්වහන්සේ එරිකෝ ඒ සාපෙන් සෙනග එළියට ගෙනෙන මොහොතේ அவர் எரிக்கோ என்கிற சாபத்தில் இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது එක අන්දෙක් සිටියා. ஒரு குருடன் இருந்தான். එයා පාර අයිනේ සිංගමන් ඉල්ලගෙන සිටියේ. அவன் வீதி ஓரமாய் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ඔහුගේ නම පර්දිමේස් කියලා සඳහන් කරලා அவனுடைய තියෙනවා. பேர் பரிதிமே என்று கூறப்படுகிறது. ඔහු සිංගමන් ඉල්ලගෙන ඉන්න මොහොතේ அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ඔහු උපතේ ඉඳලා අන්තේ அவன் பிறவியிலே குருடனாய் இருக்கிறான். ඔහුගේ දෙමව්පියන් ඔහු අත්හැරලා அவனுடைய பெற்றோர்கள் அவனை ඔහුගේ கைவிட்டிருக்கிறார்கள். සහෝදර සහෝදරන් අත්හැරලා அவனுடைய சகோதர சகோதரிகள் මුළු கைவிட்டிருக்கிறார்கள். පවුලම අත්හැරලා முழு குடும்பமே ඔබ கைவிட்டிருக்கிறார்கள். අන්ධයෙකුණ අත්හැරේ. நீ குருடனாயிருந்தாலும் උඹ කොමගේ අම්බ කරලා කාපන් කියලා ඒ පවුල ඌව සිංගමන් ගන්න நீ ඇරියා. எப்படியாவது நீரே சம்பாதித்து சாப்பிடு என்று பிச்சை எடுக்க வைத்து ඔහු விட்டார்கள். තනි වෙලා සිටියේ. அவன் தனிமையாய் ඔහුට இருந்தான். කවුරුත් උදව් කරේ නැහැ. அவனுக்கு யாருமே உதவி செய்யவில்லை. රාත්‍රී ඔබ තනි වෙලා ඇති. இன்று இரவு கூட நீங்களும் தனிமையாய் ඔබගේ இருக்கலாம். ප්‍රශ්න ඔබ තනියෙන් ඔබ දරාගෙන ඉන්න පුළුවන්. உங்கள் பிரச்சனை நீங்களே தனிமையாய் சுமந்து கொண்டிருக்கலாம். ඔබගේ මව ඔබගේ පියා ඔබගේ පුරුෂයා භාර්යා ඔබගේ දරුවෝ ඔබගේ දෙමව්පියන් සහෝදර සහෝදරින් ඔබ අත්හැරලා ඇති. உங்கள் பெற்றோர்கள், தாய் தகப்பன், உங்களுடைய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். අවුරුදු ගණනාවක් வருடக்கணக்காய் ඔහු තනියෙන් ජීවත් වුණා. அவன் வாழ்ந்ததே தனிமையாய். එක්තරා දවසේ යේසුස් වහන්සේ එතනින් ගමන් කළා. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து சென்றார். ඔහු බැලුවා වෙනද මෙච්චර සෙනගක් නැහැ. அவன் யோசிக்க ஆரம்பித்தால் வேறு நாளைக்கு இப்படி ஜனங்கள் இல்லையே, ඇයි මෙච්චර සබ්දේ? ஏன் இவ்வளவு சத்தம்? ඔහු ආනා මොනවද මෙතන වෙන්නේ அவன் කියලා. கேட்கிறான், இங்கே என்னத்தான் நடக்கிறது என்று. ඔහු දැනගත්තා. அவன் அறிந்து கொண்டான், නාසරේතු යේසුස් මේ ළඟින් යනවා කියලා. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தன் அருகிலே செல்கிறார் என்று. තමන්ගේ ළඟින් යනවා කියලා ඔහු දැනගත්තා. தன் அருகிலே செல்கிறார் என்பதை அறிந்து ඔහුගේ கொண்டான். ජීවිත දුප්පත් ජීවිතයක්. அவருடைய வாழ்க்கையானது ஏழ்மையான வாழ்க்கை, ආර්ථික ප්‍රශ්න වලින් පිරුණු ජීවිතයක්. பொருளாதார பிரச்சனையில நிரம்பிய කිසිම வாழ்க்கை, රැකියාවක් නැති ජීවිතයක්. எந்த தொழிலும் இல்லாத வாழ்க்கை, කිසිම දියුණුවක් නැති ජීවිතයක්. எந்த முன்னேற்றமும் இல்லாத අද வாழ்க்கை. මේ වගේ ඔබත් වාඩි වෙලා ඉනවද? இன்று கூட அதே நிலையில நீங்கள் ඔබගේ இருக்கிறீர்களா? ව්‍යාපාර වැටිලා. உங்கள் வியாபாரம் හරි வீழ்ந்திருக்கிறது. රැකියාවක් නැතුව. சரியான தொழில் இல்லாமல், ආර්ථික ප්‍රශ්න වලින් பொருளாதார பிரச்சனையிலே මුළු ලෝකෙම අන්ධකාර වෙලා. முழு உலகமே இருட்டாய் இருக்கிறது, අඳුරු වෙලා. இருட்டடிலே. ඔබ මේ රාත්‍රී සිටනවද? இன்று இரவு நீங்கள் එදා இருக்கிறீர்களா? ඒ අන්ධයා ළඟ යේසුස් වහන්සේ ඇවිද වගේ මේ රාත්‍රී ඔබ ළඟ මගේ යේසුස් වහන්සේ දැන් ඇවිදිනවා. அன்று குருடன் அருகிலே அந்த இயேசு கிறிஸ்து நடந்தது போல இன்று இரவிலே உங்கள் அருகிலே அவர் මේ நடக்கிறார். රාත්‍රී යේසුස් ඔබ ළඟ ඇවිදිනවා. இன்று இரவு இயேசு உங்கள் அருகிலே මේ நடக்கிறார். ස්ථානයේ උන්වහන්සේ ඇවිදිනවා. இந்த இடத்திலே அவர் நடக்கிறார். ඔහු දැනගත්තා යේසුස් මෙතන යනවා. அவன் அறிந்து கொண்டான், இயேசு இந்த මම இடத்திலே මේ රාත්‍රී செல்கிறார் කියන්න என்று. කැමතියි. இந்த இரவு நான் உங்களுக்கு යේසුස් சொல்லட்டும், වහන්සේ ඇවිදින තැනේ ආස්කම් සිදු වෙයි. இயேசு கிறிஸ்து எங்க நடக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ ඇවිදින නිසා මේ ස්ථානයේ අද රාත්‍රී ආස්කම් සිදු වෙයි. இந்த இடத்திலும் இயேசு நடக்கிறபடினாலே இந்த இரவிலே இங்கும் அற்புதம் நடக்கும். ඔබගේ අඳුර ඉවත් වෙනවා රාත්‍රියයි. உங்கள் இருள் நீங்கிற இரவாயிருக்கும். ඔබගේ දුප්පත්කම දිලිදුකම ඉවත් වෙන රාත්‍රියයි. உங்கள் ஏழ்மை வறுமை நீங்கிற இரவாயிருக்கும். ඔබගේ කඳුලට පිළිතුරු ලැබෙන රාත්‍රියයි. உங்கள் கண்ணீருக்குரிய பதிலான இரவாயிருக்கும். යේසුස් වහන්සේ ඇවිදිනවා. இயேசு මගේ நடக்கிறார். ප්‍රේමද සහෝදර සහෝදරී. என் அன்பின் சகோதரனே යේසුස් சகோதரியே, වහන්සේ මේ ස්ථානයේ ඇවිදිනවා. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ආස්කම් நடக்கிறார். කරනව තැනත්තා මේ ස්ථානයේ ඇවිදිනවා. அற்புதம் செய்கிற அந்த நபர் இந்த සුව இடத்திலே කරනව நடக்கிறார். තැනත්තා මේ ස්ථානයේ ඇවිදිනවා. சுகத்தை கொடுக்கிற அந்த நபர் இந்த இடத்திலே ජයදන நடக்கிறார். තැනත්තා මේ ස්ථානයේ ඇවිදිනවා. ஜெயத்தை கொடுக்கிற அவர் இந்த இடத்திலே நடக்கிறார். යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ සක්මන් කරනවා. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ඔබ වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளலாம். යේසුස් වහන්සේ යනවා කියලා ඔහු ආරංචි වුණාම இயேசு கிறிஸ்து போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டதும் ඔහු දන්නවා அவன் அறிந்து கொண்டான், උන්වහන්සේ පුදුම දේ කරනවද වෙනවා. அவர் புதுமையான காரியங்களை செய்கிறவர், උන්වහන්සේ කොරුන් ඇවිදින තබන තැනත්තා. அவர் முடவர்களை நடக்க කවුද வைக்கிறவர். මේ යේසුස් වහන්සේ? யார் இந்த இயேசு? දුප්පත් මනුස්සන්ව පෝසත් කරන තැනත්තා. ஏழ்மையான மனுஷனை ஐஸ்வர்யவானாய் කවුද மாற்றுகிறவர். මේ යේසුස්? யார் இயேசு? දුර්වලව ඉන්නව අයව ශක්තිමත් කරන තැනත්තා. பலவீனமுள்ள மனிதனை பலப்படுத்துகிற நபர். විවාහ ජීවිතයේ මංගල නිවසේ ලැජ්ජාවට පත් වෙන්නව ඒ පවුලව ස්වාමීන් වහන්සේ උසස් කළව තැනත්තා. திருமண வீட்டிலே வெக்கமடைய இருந்த அந்த குடும்பத்தை
தேவன் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். පවුල්ට සමාව දෙන තැනැත්තා. பாவங்களுக்கு மன்னிப்பு ඔහු கொடுக்கிறவர். දැනගත්තම යේසුස් වහන්සේ කවුද කියලා. அவன் அறிந்து கொண்டான் இந்த இயேசு யார் என்று. කුණාටුව නතර කරන්න පුළුවන් තැනැත්තා. புயலை நிறுத்த முடிந்தவர், වේදනා ඉවත් කරන්න පුළුවන් තැනැත්තා. வேதனைகளை நீக்கக்கூடியவர். උන්වහන්සේ වෙත කවුද ඉල්ලුවත් அவரிடத்தில் யாராவது கேட்டால் උන්වහන්සේ කවදාවත් දෙන්නේ නැතු ඉන්නේ. அவர் ஒரு நாளும் கொடுக்காமல் இருக்க මනුෂ්‍යන්ට மாட்டார். අනුකම්පා කරන තැනැත්තා. மனிதர்கள் மேலே மனதுருகிற தேவன், පව්කාරන්ට ප්‍රේම කරන තැනැත්තා. பாவிகளை நேசிக்கிறவர், වැරදි කරපු අයව තල්ලු කරන්නේ නැති තැනැත්තා. தப்பு செய்தவர்களை ஒதுக்காதவர், අලුත් ජීවිත දෙන්නව තැනැත්තා. புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவர். is coming ඉන්නව අය. வெறுமையா இருக்கிறவர்கள் රාත්‍රී මුළු රාත්‍රිය මාළුවල්ලලා முழு இரவே மீன் பிடித்து කිසිම මාළුවක් නැතුව ඉන්න මොහොතේ எந்த ஒரு மீனும் இல்லாமல் இருக்கும் பொழுது එකම දවසේ ஒரே நாளிலே එකම දැලේ ஒரே வலையிலே බෝට්ටු දෙකක් පිරෙන්ට මාළු අල්ලන්න දුන්නව තැනැත්තා. ரெண்டு படகுகளும் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிக்கச் செய்தவர் එතුමා තමයි යේසුස්. அவரே இயேசு. ඔබ මුළු රාත්‍රී වැඩ කළා ඇති. நீங்கள் முழு இரவும் வேலை අවුරුදු செய்திருக்கலாம், ගණන් වැඩ කළා ඇති. வருடக்கணக்காய் வேலை செய்யலாம், කිසිම ජයක් නැතුව ඉන්න පුළුවන්. எந்த ஜெயமும் அற்ற நிலையில் இருக்கலாம். යේසුස් වහන්සේ இந்த இயேசு கிறிஸ்து එදා අන්දගේ ඉස්සර ගමන් කරපු වගේ அன்று குருடனுக்கு முன்பதாக මේ நடந்தது போல රාත්‍රී උන්වහන්සේ සක්මන් කරනවා. இன்று இரவு இந்த இடத்தில் உலாவுகிறார். උන්වහන්සේ සක්මන් කරනවා. அவர் நடந்து ඔව් செல்கிறார். දැනගත්තා. அவன் அறிந்து கொண்டான் මේක යේසුස් යනවා. அது இயேசுதான் என்று. මේ මොහොතේ මේක අත්හරින්න නරකයි. இந்த சந்தர்ப்பத்தை මේ விடக்கூடாது. අවස්ථාවම අත්හැරියා. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் මට මේ අවස්ථාවක් තව අවස්ථාවක් எனக்கு ලැබෙන්නේ இந்த சந்தர்ப்பம் வராது. ඔහු කෑ ගැසුවා. அவன் கத்தினான், ඔහු කෑ ගැසුවා. அவன் கதறினான். දාවිද්ගේ පුත්‍රෝ යේසුස්. தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, දාවිද්ගේ පුත්‍රෝ යේසුස්. தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, මට අනුකම්පා කරන්න. என் மேல் மனதுருகுவீராக, මට කරුණා කරන්න. எனக்கு கிருபை காட்டும். ඔහුට දන්න ඔහුගේ දුක කොච්චර වැඩි කියලා. அவனுக்கே தெரியும் அவனுடைய துக்கம் எவ்வளவு கொடூரம் කොච්චර என்று. කල් තනියෙන් ඉන්නවද? எவ்வளவு காலம் தனிமையா இருக்கிறானோ, කොච්චර කල් මුදල් නැතුව ඉන්නවද? எவ்வளவு காலம் பணம் இல்லாமல் කොච්චර இருக்கிறானோ, කල් බඩගිනින් ඉන්නවද? எவ்வளவு காலம் பட்டினியா කිසිම இருக்கிறானோ, දෙයට වටින්නේ නැති ලෙස මා සිටිනවා. எதற்குமே பிரயோஜனமற்ற நிலையில இருக்கிறேன், කිසිම දෙයක් කරන්න බැරුව සිටිනවා. ஒன்றுமே செய்ய முடியாத நிலை, මුළු ලෝකෙම අන්ධ වෙලා සිටිනවා. முழு உலகமே இருண்டு මේ போன මොහොතේ நிலை. මට අනුකම්පා කරන්න පුළුවන් එකම තැනත්තා යේසුස් වහන්සේ පමණයි. இந்த வேளையிலே எனக்கு மனதுருக முடியும் ஒருவர் என்றால் அவர் இயேசு ඒ மாத்திரமே. නිසා ඔහු අඬ ගැසුවා. எனவே அவன் கத்தினான், යේසුනි இயேசுவே, මට අනුකම්පා என் කරන්න. மேல் மனம் මේ இறங்குவீராக. රාත්‍රිය ඔබ අඬ ගසන්න. இன்று இரவு நீங்கள் கூப்பிடுங்கள், යේසුනි இயேசுவே, මගේ මේ ප්‍රශ්න ඔබ අනුකම්පා எனக்கு කරන්න. இந்த பிரச்சனைக்கு நீ மனதுருக, මගේ පෞල් ප්‍රශ්න අනුකම්පා என் குடும்ப කරන්න. பிரச்சனைக்கு மனம் இறங்கு, මගේ දරුවන්ගේ අයිකන්වීම් වලට අනුකම්පා කරන්න. என்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு நீ மனம் මගේ இறங்குவீராக, දරුවගේ විවාහ ජීවිතයට ඔබ අනුකම්පා என் කරන්න. பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு மனம் දරු இறங்குவீராக, පල නැතුව ජීවත් වෙනවා. குழந்தை பாக்கியமற்ற நிலையில මට வாழ்கிறார்கள், අනුකම්පා කරන්න. எனக்கு மனம் இறங்கு, මග කියාවක් නැතුව සිටිනවා. நான் தொழிலற்ற நிலையில මට இருக்கிறேன், අනුකම්පා කරන්න. நீ மனதிருகும், කිසිම වටිනාකමක් නැතුව எதற்கும் பிரயோஜனம் இல்லாத நிலையில, කිසි දෙයකට වටින්නේ නැති ලෙස සිටිනවා. எதற்கும் பிரயோஜனம் அற்று இருக்கிறார். ඔහු මොක ගැසුවා. அவன் கத்தினான், යේසුනේ இயேசுவே, බයිබලේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது 48 වචනේ 48 வசனத்தில், එවිට ඔවුන් නිස්සද්ද වන ලෙස බොහෝ දෙනෙක් ඔහුට සැරකලෝය. அந்த வேளையிலே அவன் பேசாதிருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். මනුෂ්‍යනෝ සැර කරනවා. மனிதர்கள் அவனை அதட்டுகிறார்கள். කතා කරන්න එපා. பேசாதே, සද්ද කරන්න එපා. சத்தம் போடாதே, වගෙන් කිසිම ප්‍රෝජනයක් உன்னால නැහැ. எந்த பிரயோஜனமும் இல்லை. ඔගේ වචනට පවා වටිනාකමක් නැහැ. அவனுடைய பேச்சுக்கு கூட பெருமதி இல்லை. හැම මනුෂ්‍යෙක්ම ඔව්ව කොන් කෙරුවා. எல்லா மனிதர்களும் அவனை கீழ்தரமாய் நினைத்தார்கள், ඔව්ව පිමඩ දැම්. அவனை கீழே போட்டார்கள். වාට මේක හරියන්නේ. உனக்கு இது சரி வராது, වාට මේක ලැබෙන්නේ. இது உனக்கு கிடைக்காது, වාට මේක කරන්න බෑ. இது உனக்கு செய்ய එනිසා முடியாது. කටවාලා ඉන්න. வாயை மூடிரு. ඔවුන් තරවට කළා. அவர்கள் அதட்டினார்கள். අද ඔබගේ ජීවිත තේමයි. இன்று உங்கள் வாழ்க்கை හැම කෙනෙකු ඔබව තරවට කරන්න පුළුවන්. எல்லாருமே உங்களை වාගෙන් அதட்டலாம். කිසි වැඩක් නැහැ. உன்னால எந்த பிரயோஜனமும் වාට මේක කරන්න බෑ. உனக்கு இது செய்ய වා முடியாது. මේක try කරන්න එපා. இதை நீ ட்ரை பண்ண வேண்டாம். කිසිම කෙනෙකු උදව්වක් ලැබෙන්නේ නැහැ. எந்த நபருடைய உதவி හැම கிடைக்காது. කෙනෙක්ම ඔබට විරුද්ධ වෙනවා. எல்லோருமே உனக்கு எதிராய் தான் ඔබ இருக்கிறார்கள். යන යන තැන ඔක්කොම ඔබ කොන් කරනවා. நீ போகிற ஒவ்வொரு இடங்களிலும் உன்னை தாழ்த்துகிறார்கள், ඔබ පැත්තක දාන්නේ. உன்னை ஓரம் கட்டுகிறார்கள். මෙවැනි තත්ත්වයක ඔබ සිටින්න පුළුවන්. இந்த நிலையிலே நீ இருக்கலாம்.
නමුත් බයිබලේ සඳහන් කළ තියෙනවා ஆனால் வேதம் சொல்லுகிறது ඔව් තව වඩා ශබ්ද කළා. அவன் இன்னும் உரத்த சத்தமாய் ඔව් තව கூப்பிட்டான். වඩා ශබ්ද කළා. அவன் இன்னும் உரத்த சத்தமாய் 48 වෙනි වචනේ සඳහන් කළ තියෙනවා 48ஆம் வசனம் ඔව් சொல்லுகிறது තව වඩා ශබ්ද කළා. அவன் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். බයිබලේ සඳහන් කළ තියෙනවා வேதம் சொல்லுகிறது යේසුස් වහන්සේ இயேசு නැවත්වී நின்று උන්වහන්සේ නතර වුණා. அவர் நின்றார். උන්වහන්සේ නතර වුණා. அவர் நின்றார். මේ රාත්‍රී මා කියද කැමති. இந்த இரவு நான் உங்களுக்கு சொல்லட்டும், ඒ මනුස්සයාගේ ශබ්දය අහලා அந்த மனிதனுடைய சத்தத்தை යේසුස් වහන්සේ නතර වුණා. இயேசு கிறிஸ்து நின்றார். අද රාත්‍රී இன்று இரவு ඔබ උන්වහන්සේ අඬගසන මොහොතේ நீங்களும் அவரை கூப்பிடும் பொழுது උන්වහන්සේ නතර වේ. அவர் நின்று விடுவார். උන්වහන්සේ නතර වේ. அவர் நிற்பார். උන්වහන්සේ ගමන නතර කරයි. அவருடைய பயணத்தை நிறுத்துவார். මොන අදිසි ගමනක් වුණත් என்ன அவசர பயணமா இருந்தாலும், මොන 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 ඌමනාවක් තිබුණත් எந்த ஒரு தேவை இருந்தாலும், දුප්පත් මනුෂ්‍යව ஏழ்மையான மனிதனை නිරපා දමන්නේ නැති දෙවියන් වහන්සේ. புறக்கணிக்காத தேவன். මේ ලෝකේ පොසත් අයට හොඳ උසස් තැන් තියෙනවා. இந்த உலகத்திலே பணக்காரர்களுக்கு நல்ல உயர்ந்த இடங்கள் உண்டு. නමුත් මගේ යේසුස් වහන්සේ ஆனால் என் இயேசு கிறிஸ்து පතෑවත් ප්‍රේම කරනවා. ஏழைகளையும் நேசிக்கிறார். අන්ධයාට උන්වහන්සේ අනුකම්පා කළා. குருடனுக்கு அவர் மனதுருகினார். අද වේදනාවෙන් ඉන්න පුළුවන්. இந்த வேதனையோடு இருக்கலாம். කවුරුත් ඔබගේ වචන අහන්න නැතුව ඉන්න පුළුවන්. யாருமே உங்கள் பேச்சை மதிக்காமல் කවුරුත් ඔබට இருக்கலாம். උදව් කරන්න නැතුව ඉන්න පුළුවන්. யாரும் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். නමුත් මගේ යේසුස් වහන්සේ ஆனாலும் என் இயேசு ඔබ අඬගසන මොහොතේ கூப்பிடும் பொழுது උන්වහන්සේ නතර වේ. அவர் நிற்பார். උන්වහන්සේ නතර වේ. அவர் நிற்பார். බයිබලේ සඳහන් කළ තියෙනවා வேதம் சொல்லுகிறது. උන්වහන්සේ නතර වුණ එක පමණක් அவர் නොවේ. நின்றது மாத்திரமல்ல, උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், ඔව්ව මා වෙත ගේන්න. அவனை என்னிடம் அழைத்து ඔව්ව வாருங்கள். මා වෙත ගේන්න. அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். උන්වහන්සේ அவர் ඔව්ව කැඳවගෙන ඉන්න කිව්වා. அவனை அழைத்து வரும்படியாய் சொன்னார். සහෝදර සහෝදරේ என் அன்பின் சகோதரனே හැම சகோதரி, මනුෂ්‍යන්ව ඔබ තල්ලු කරන මොහොතේ எல்லா மனிதர்களும் உங்களை தள்ளும் பொழுது, ඔබගේ මව ඔබව තල්ලු කරන உன் මොහොතේ தாய் உன்னை தள்ளும் ඔබගේ பொழுது, පියා ඔබව තල්ලු කරන உன் මොහොතේ தகப்பன் உன்னை தள்ளும் பொழுது, ඔබව කැඳවන්නා වූ දෙවි කෙනෙක් உங்களை அழைக்கிற ஒரு தேவன் මගේ යේසුස් වහන්සේ පමණයි. அவர் என் இயேசு கிறிஸ்து මා වෙත மாத்திரமே. එන්න. என்னிடத்திலே வா, මා වෙත එන්න. என்னிடத்திலே வா. ඔබ සොයන සානය நீ தேடும் நிம்மதி මම නුඹට දෙන්න. நான் உனக்கு தருகிறேன். ඔබගේ වේදනාව உன் வேதனை මම ඔබට නිදහස් කරන්න. அதிலே உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். උන්වහන්සේ මේ මොහොතේ කැඳවනවා. அவர் இன்று உங்களை அழைக்கிறார். අද යේසුස් ඔබව කැඳවනවා. இன்று இயேசு உங்களை ඔබගේ அழைக்கிறார். වේදනා ඉවත් කරන්න උන්වහන්සේ කැඳවනවා. உங்கள் வேதனைகளை நீக்க அவர் ඔබගේ அழைக்கிறார். කඳුළු වලින් ඔබ ඉවත් කර නිදහස් කරන්න ඔබව உங்கள் කැඳවනවා. பிரச்சனைகளிலே விடுதலையாக்க அவர் உங்களை அழைக்கிறார். මගේ යේසුස් වහන්සේ නතර වෙලා என் இயேசு நின்று උන්වහන්සේ දෑත් එක දිගු කරලා ඔබව කැඳවනවා. அவர் இரு கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார். එන්න මා වෙත. வார் என்னண்டையிலே, මම ඔබගේ සාපෙන් නිදහස් කරන්න. நான் உன் சாபத்திலிருந்து விடுதலை ඔබගේ கொடுக்கிறேன். වේදනාවෙන් නිදහස් කරන්න. உன் வேதனையிலிருந்து விடுதலை ඔබ கொடுக்கிறேன். සිංගමන ගන්නව ජීවිතයෙන් நீ பிச்சைக்கு எடுக்கிறதான வாழ்க்கையில ඒ இருந்து ස්ථාවරය මා ඔබගේ ස්ථාවරය මේ රාත්‍රී වෙනස් කරනවා. அந்த நிலையிலே இருந்து இன்றிரவு உன் நிலையை நான் බයිබලේ மாற்றுகிறேன். සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඒ යේසුස් වහන්සේ තමයි. அந்த இயேசு தான், ඒ සෙනග තමයි. அதே ஜனங்கள் தான். නමුත් ஆனாலும் යේසුස් වහන්සේ කැඳවපු ගාම இயேசு அழைத்த உடனே මොනවද උනේ? ඒ සෙනග මොනවද කිව්වේ? அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 49 වෙනි වචනය. 49வது வசனம். 49 වෙනි වචනේ සඳහන් කළ அந்த තියෙනවා. வசனம் சொல்லுகிறது, යේසුස් වහන්සේ නැවතී සිට ඌට අඬගසන්නයි කීසේක ඔවුන් අන්ධයාට අඬගසා ධෛර්යමත් වෙන්න නැගිටින්න උන්වහන්සේ නුඹට අඬගසනසේක. இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து இடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். බයිබලේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ධෛර්යමත් වෙන්න இடங்கொள், නැගිටින්න எழுந்திரு, උන්වහන්සේ කැඳවනවා. அவர் அழைக்கிறார். මගේ යේසුස් වහන්සේ කැඳෙව්වම என் இயேசு அழைத்ததும் මොනවද සිදුවනේ? என்ன நடந்தது? එතකන් அது வரைக்கும் ඔක්කොම කටවාණ්ඩ කියපය. எல்லோரும் வாயை சத்தம் තල්ලු போட කරපය. தள்ளினவர்கள், එපා කරපය. வேண்டாம் என்று சொன்னவர்கள். මගේ යේසුස් වහන්සේ ඔබව කැඳවුවම இயேசு கிறிஸ்துவங்களை அழைத்ததும் මේ මුළු ලෝකෙම ඔබව ශක්තිමත් කරයි. முழு உலகமே உங்களை திடம் கொள்ள வைக்கும். ඔබ නැගිටින්න நீ කියයි. எழுந்திரு என்று சொல்ல, ඔයාට කරන්න පුළුවන් කියලා உனக்கு කියයි. செய்ய முடியும் என்று ඔයාගේ சொல்வார்கள். ජීවිත වෙනස් වෙයි කියලා உன் කියයි. வாழ்க்கை மாறும் என்று சொல்வார்கள். යේසුස් වහන්සේ ගාව ආවම இயேசுவின் இடத்துல வந்தது මනුෂ්‍යයන් මෙච්චර කල් කොහමද
ඔබට හිටියද ඒ වගේ නොවේ අද දෙවියන් වහන්සේ වෙනසක් ඇති කරයි. மனிதர்கள் இவ்வளவு காலம் உங்களோடு எப்படி இருந்தார்களோ அப்படி அல்ல, இன்று ஒரு மாற்றத்தை தேவன் செய்வார். ඔබත් එක්ක මෙච්චර කල් ව්‍යාපාර කරන්න බෑ කියපය ඔබ සමග ව්‍යාපාර කරන්න ඔවුන් කැමති වෙයි. இவ்வளவு காலம் உங்களோடு வியாபாரம் செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இனிமேல் உங்களோடு வியாபாரம் செய்ய அவர்கள் விருப்பப்படுவார்கள். ඔවුන් කියයි. அவர்கள் சொல்வார்கள், எழுந்திரு, යන් කියලා කියයි. போவோம் என்று අද சொல்வார்கள். මම කියන කැමති. இது நான் சொல்லுகிறேன். අද දේමෙන් පසුව இன்று கூட்டத்துக்கு பின்பு ඕ මනුෂ්‍යයන් ඔබට උදව් කරන්න පටන් ගනී. அநேக மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய අද ஆரம்பிப்பார்கள். දේමෙන් පසුව இன்று கூட்டத்தின் பின்பு උගාකය ඔබ ශක්තිමත් කරයි. அநேகர் உங்களை தினம் கொள்ள வைப்பார்கள். Hallelujah. ஹalleluya. ඔවුන් නැගිට යේසුස් වහන්සේ වෙත ආවා. அவன் எழுந்து இயேசுவின் அண்டையில் வந்தான். ඒ මොහොතේ යේසුස් වහන්සේ 51 වචනේ ආනවා. அந்த வேளையிலே 51வது வசனத்திலே அவர் கேட்கிறார். යේසුස් වහන්සේ ආනවා. இயேசு கேட்கிறார், මම නුඹට කුමක්ද කළ යුතුද? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ඔබට விரும்புகிறேன். මොනවද කරන්න ඕනේ? நான் உனக்கு என்னத்தான் செய்ய வேண்டும்? මේ රාත්‍රී இன்று இரவும் යේසුනේ இயேசுவே කියා ඔබ කියනවා නම් நீங்கள் சொல்வீர்கள் என்றார். යේසුස් වහන්සේ ආන ප්‍රශ්නය என் இயேசு கேட்கிற கேள்வி, මගේ ප්‍රේමන්ත පුතා என் அன்பின் மகனே, ප්‍රේමන්ත දියණිය என் அன்பின் மகளே, මවට මොනවද කරන්න ඕනේ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? මම නුඹට මොනවද කරන්න ඕනේ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ඒ මොහොතේ அந்த வேளையிலே ඒ අන්ධයා කියනවා அந்த குருடன் சொல்லுகிறான், ස්වාමිනේ கர்த்தாவே, මා පෙනීම ලබා ගන්න நான் අවශ්‍යයි. பார்வை அடைய வேண்டும். මම පෙනීම ලබා ගන්න අවශ්‍යයි. நான் பார்வை அடைய வேண்டும். ඔව් මුදල් කිය කිල්ලුවේ නැහැ. அவன் ஏதாவது பணம் கேட்கவில்லை. ඔව් පොඩි දෙයක් කිල්ලුවේ නැහැ. அவன் சிறிய காரியத்தை ඔව් கேட்கவில்லை, ලොකු දෙයක් කිල්ලුවා. பெரிய காரியத்தை கேட்டான். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ 52 වෙනි වචනය. அதனால தான் இயேசு கிறிஸ்து 52வது வசனத்தில் சொல்லுகிறார், නුඹ ඵලයන් நீ போ, නුඹගේ ඇදහිල්ල உன் விசுவாசம் නුඹව ගැලෙව්වා. உன்னை ரட்சித்தது. ඒ කියන උගව තිබුණා ලොකු දෙයක් ඉල්ලන්න ඕනේ කියලා. அதாவது அவனிடத்தில் இருந்தது பெரிய ஒரு காரியத்தை கேட்க வேண்டும் என்று. එකනීම சடுதியாய் ඔව් පෙනීම ලබා அவன் ගත්තා. பார்வையை பெற்றுக்கொண்டான். පෙනීම ලබාගෙන பார்வையை ඔව් பெற்று යේසුස් වහන්සේගේ පිටිපස්සේ ගමන් කළා. அவன் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றான். මගේ සහෝදර සහෝදරයෝ என் அன்பின் சகோதரனே, මම ඔබට යාච්ඡා කරන වෙලාව ඇවිල්ලා ඉවරයි. நான் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் வந்து මම விட்டது. නොවේ සුව කරන්නේ. நான் அல்ல මා சுகப்படுத்துவது, තුලින් යේසුස් වහන්සේ ඔබව සුව කරයි. என் மூலம் இயேசு கிறிஸ்து உங்களை මා තුලින් சுகப்படுத்துவார். යේසුස් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. என் மூலம் இயேசு கிறிஸ்து உங்களை ඔබගේ ஆசீர்வதிப்பார், ජීවිත වෙනස් කරයි. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ ගමන් කරනවා. இந்த இடத்திலும் இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். ඔබ සුව කරන්න ලෑස්ති. உங்களை சுகப்படுத்த ඔබගේ වේදනා ඉවත් කරන්න ලෑස්ති. வேதனைகளை நீ காயத்த. උන්වහන්සේ අහන එක ප්‍රශ්නයි. அவர் கேட்கிற கேள்வி ஒன்றுதான், මම නුඹට කුමක් කළ යුතුද? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ඔබට මොනවද අවශ්‍ය? உனக்கு என்ன தேவை? ඒ දේ ඉල්ලන්න. அதை கேள். මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் ලොකු දෙයක් කරනවා. பெரிய ஒரு காரியத்தை ලොකු செய்வார். දෙයක් කරයි. பெரிய ஒரு காரியத்தை செய்வார். මා මේ සභාවේ නෑම කෙනාගේ ජීවිතය நான் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை දේ වචන තුලින් தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் දෙවියන් වහන්සේගේ ලොකු ස්ථාවරය ලබා ගන්නට මා තබනවා. தேவனுக்குள்ளாய் பெரிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள வைப்பேன். හලෙලූයා.